வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். திருச்சி அருகே சாலை விபத்தில் கோட்டாட்சியர் உயிரிழந்த பரிதாபம். கோட்டாட்சியர் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி இரங்கல் தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இஸ்ரேல் ஈரான் இடையே 8வது நாளாக தொடரும் போர். ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த அமெரிக்கா பரிசீலனை. போர் நிறுத்தத்தை 2 நாட்டு தலைவர்கள்தான் தீர்மானித்தனர். முதல் முறையாக ஒப்புக்கொண்டார் ட்ரம்ப். இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரில் அமெரிக்க ராணுவம் தலையிட்டால் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ரஷ்யா எச்சரிக்கை. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் வரும் 25, 26ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். திருச்சி அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த கோட்டாட்சியர் குடும்பத்திற்கு நிவாரண நிதியாக 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் கடியாகுறிச்சி அருகே நடந்த சாலை விபத்தில் முசிறி வருவாய் கோட்டாட்சியர் ஆறுமுக தேவசேனா பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் அவரது குடும்பத்திற்கு அரசு ஊழியர்களுக்கான காப்பீட்டுத் தொகை 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் பொது நிவாரண நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாயை வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். அதேபோல் குடும்ப பாதுகாப்பு நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். உயிரிழந்த கோட்டாட்சியர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே 8வது நாளாக போர் தொடர்ந்து வரும் நிலையில் ஈரானுக்கு எதிராக ராணுவ தாக்குதல் நடத்துவது குறித்து ட்ரம்ப் 2 வாரங்களில் முடிவு எடுக்க உள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அணு ஆயுத உற்பத்தியை முன்வைத்து ஈரான் மீது கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேல் திடீரென தாக்குதல் நடத்தியது. ஈரானின் அணு ஆயுத தளங்கள், ராணுவ நிலைகள் உள்பட மத்திய உள்கட்டமைப்புகளை குறிவைத்து போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளால் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கு ஈரானும் கடுமையான பதிலடி கொடுத்து வருகிறது. ஈரான் வீசிய பல ஏவுகணைகள் இஸ்ரேலின் பலத்த வான் பாதுகாப்பு அமைப்பான அயன் டோமையும் முறியடித்து அந்த நாட்டின் பல பகுதிகளில் பெருத்த சேதத்தை விளைவித்துள்ளது. ஈரானில் இதுவரை 639 பேர் கொல்லப்பட்டதாகவும் 1300க்கும் அதிகமானோர் காயமடைந்ததாகவும் மனித உரிமைகள் அமைப்பு கூறியுள்ளது. அதேபோல் இஸ்ரேலில் 24 பேர் இறந்துள்ளனர், நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். இஸ்ரேலின் தெற்கே அமைந்துள்ள சொரோஹா மருத்துவமனை மீது நேற்று ஈரான் நடத்திய தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்நிலையில் ஈரானுக்கு எதிராக ராணுவ தாக்குதலை நடத்துவது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அடுத்த 2 வாரங்களுக்குள் முடிவு எடுக்க உள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பால் உலக நாடுகள் அதிர்ச்சியடைந்துள்ளன. இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று கூறி வந்த அமெரிக்க அதிபர் தற்போது அந்த கருத்தை மாற்றியுள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள அதிபரின் வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பாகிஸ்தான் ராணுவ தளபதி முனீர் உடனான சந்திப்பை கௌரவமாக கருதுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பாகிஸ்தான் அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்வது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறினார். 2 நாட்டு தலைவர்களும் புத்திசாலிகள், தலைவர்கள் மட்டுமின்றி அந்நாடுகளின் அதிகாரிகளும் புத்திசாலிகளாக உள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவும் பாகிஸ்தானும் மிகப்பெரிய அணு ஆயுத சக்தியுடைய நாடுகள். அந்த வகையில் சண்டையை நிறுத்த அவர்கள் தீர்மானித்தது அமெரிக்காவிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது என்றார். மேலும் போர் நிறுத்தத்தை 2 நாட்டு தலைவர்கள்தான் தீர்மானித்தனர் என முதல் முறையாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையேயான போரில் அமெரிக்க ராணுவம் தலையிட்டால் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையேயான போரில் அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைவது குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடந்த புதன்கிழமை தெரிவித்தார். இந்நிலையில் மாஸ்கோவில் நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜகரோவா இந்த கடினமான சூழ்நிலைகளில் அமெரிக்க ராணுவ தலையீட்டை தவிர்க்குமாறு தெரிவித்தார். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நேரடி ராணுவ உதவி வழங்குவதற்கு அவர் கடுமையான ஆட்சேபனை தெரிவித்தார். இதற்கிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் முகமது பின் சபித் அல் நஹ்யானுடன் ஈரான் பிரச்சினை தொடர்பாக தொலைபேசியில் பேசினார். முன்னதாக மத்தியம்சம் செய்த புதின் முன்வந்த நிலையில் ட்ரம்ப் அந்த வாய்ப்பை நிராகரித்தார். முதலில் உக்ரைனுடனான பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதினுடன் கூறியது குறிப்பிடத்தக்கது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் வருகின்ற 25, 26ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது.
இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் வருகின்ற 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவித்துள்ளார். இதில் 2026 சட்டசபை தேர்தல் குறித்து முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வேப்பூர் அருகே குடும்ப தகராறில் 2 குழந்தைகளுடன் கிணற்றில் குதித்து தாய் தற்கொலைக்கு முயன்றதில் ஒரு குழந்தை நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் மங்களூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் பிரதாப் பிரீத்தி தம்பதிகள். இவர்களுக்கு திருமணம் ஆகி 4 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அதிரன், அத்விகா என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் தம்பதி இருவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மனமுடைந்த பிரீத்தி குழந்தைகளுடன் கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் கிணற்றில் குதித்து பிரீத்தி மற்றும் சிறுவனை காப்பாற்றியுள்ளனர். இந்த சம்பவத்தில் பெண் குழந்தையான அத்விகா நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அதன் பின்பு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் 2 வயது சிறுமியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே வாய் தகராறு காரணமாக சக மாணவனை கத்தியால் குத்திய மாணவனால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் துந்திரிகம்பட்டு பகுதியை சேர்ந்த சதீஷ் என்ற மாணவனும், வந்தவாசி சாலை கல்லேரிப்பட்டு கிராமத்தை சேர்ந்த வசீகரன் என்ற மாணவனும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகின்றனர். இந்நிலையில் சதீஷ்குமாருடன் வசீகரன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. வழக்கம் போல இருவரும் பள்ளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது இவர்களுக்கு இடையே யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த வசீகரன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சதீஷ்குமாரின் தோளில் குத்தியுள்ளார். பின்னர் இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் காயமடைந்தவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை மீட்டுத் தர வலியுறுத்தி பெண் ஒருவர் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை வடுகப்பட்டி கிராமத்தில் நிர்மலா என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் கிராம வழிச்சாலையை ஒட்டி அமைந்துள்ளது. இந்நிலையில் கிராம வழிச்சாலையை விரிவுபடுத்துவதற்காக எந்தவொரு முன் அறிவிப்பும் இன்றி காவல்துறையினர் முயற்சித்து வருவதாக அப்பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இதில் வருவாய்த்துறையினர் தொடங்கி நில அளவையர் வரை சம்மந்தப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து கேட்டபோது காவல்துறை உதவியோடு தங்களை மிரட்டி வருவதாக வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் இதனால் அப்பகுதியில் உள்ள பல விவசாயிகளின் நிலங்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெண் உட்பட விவசாயிகள் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய ரவுடியை சுட்டுப்பிடித்த நிலையில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். கரூர் அருகே சின்ன ஆண்டாங்கோவில் பகுதியை சேர்ந்தவர் ரவுடி பென்சில் தமிழழகன். இவர் தனது கூட்டாளிகளான வஞ்சியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த பிரகாஷ், ஹரிஹரன், மனோஜ் ஆகிய 4 சேர்ந்து லைட் ஹவுஸ் கார்னர் பஸ் ஸ்டாப் அருகில் பேருந்துக்காக காத்திருந்த பயணி ஒருவரிடம் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அந்த பயணியை கொலை வெறியோடு தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் அடிப்படையில் கரூர் நகர் போலீசார் ரவுடியின் கூட்டாளிகள் 3 கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக இருந்த ரவுடியை கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலை அருகே சுற்றி வளைத்து போலீசார் பிடித்துள்ளனர். இதையடுத்து அந்த ரவுடி போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயற்சித்த போது துப்பாக்கியால் முட்டிக்கு கீழ் சுட்டு அவரை பிடித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து குற்றவாளி தமிழழகன் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். போலீசார் சுட்டு பிடிக்கப்பட்ட பிரபல ரவுடி பென்சில் தமிழழகன் மீது கொலை, வழிப்பறி, அடிதடி உட்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் தற்காலிக கடைகளை அகற்றிக் கொள்ள அவகாசம் அளிக்க வேண்டும் என கோபிச்செட்டிப்பாளையம் தினசரி சந்தை வியாபாரிகள் வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் தினசரி மார்க்கெட்டில் 150க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் காய்கறிகளை வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நகராட்சி சார்பில் வியாபாரிகளுக்காக கட்டப்பட்டுள்ள புதிய சந்தை வளாகத்தில் 74 கடைகள் மட்டுமே இருப்பதால் புதிய கடைகளை ஒதுக்கீடு செய்வதில் வியாபாரிகளுக்கிடையே குழப்பம் நிலவி வருகிறது. இந்நிலையில் தற்காலிக மார்க்கெட் அமைந்துள்ள வருவாய்த்துறையினருக்கு சொந்தமான இடத்தை காலி செய்து கொடுக்க அறிவிப்பு ஆணை கொடுக்கப்பட்டுள்ளதால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வியாபாரிகள் வட்டாட்சியரிடம் விளக்கம் அளிக்கும் நிகழ்ச்சி
நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக தினசரி மார்க்கெட்டிலிருந்து 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் ஊர்வலமாக சென்று கோபி வட்ட ஆட்சியர் சரவணனிடம் மனு அளித்தனர். அதில் புதிய தினசரி மார்க்கெட் கட்டிடத்தில் போதுமான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த பின்னர் தற்காலிக கடைகளை அகற்றிக் கொள்வதாக வியாபாரிகள் உறுதியளித்தனர். 74 கடைகள் மட்டும்தான் அமைஞ்சிருக்குங்க. மீதமுள்ள கடைகள் 91 கடைகள் பற்றாக்குறையா இருக்கு. அதுபோக படிக்கட்டு ஏறி மூட்டை கொண்டு போக முடியாத சூழ்நிலை இருக்குங்க. கீழே தண்ணீர் வருதுங்க, தண்ணீர் ஊறிக்கொண்டு இருக்கிறது. அடிப்படை பார்க்கிங் வசதி கிடையாதுங்க, குடிநீர் வசதி இல்லை, இன்னும் கழிவறை வசதி இன்னும் ஏற்படுத்தப்படாமல் இருக்குங்க. இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடுகள் அதிகமாக இருக்கிறதுனாலங்க அதையெல்லாம் நிறைவேற்றி தரும் பட்சத்தில் நாங்கள் அந்த மார்க்கெட்டுக்கு நாங்கள் மாற்றி செல்வதற்காக தயாராக இருக்கிறோங்கிறத அது வரைக்கும் இங்கேயே நீடிச்சு எங்களுக்கு கடைகள் அமைச்சு கொடுக்குமாறு வருவாய்த்துறைக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம். ஆத்தூர் அருகே மல்லியக்கரை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது துணை ஆய்வாளர்களிடம் ரகளையில் ஈடுபட்ட தந்தை மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த களரம்பட்டியை சேர்ந்த நிவேதாவின் கணவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வரும் நிலையில் வீட்டின் மின் கட்டணம் செலுத்துவது தொடர்பாக மாமியார் லட்சுமிக்கும் மருமகள் நிவேதாவிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதுகுறித்து லட்சுமி மல்லியக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் துணை ஆய்வாளர் கண்ணதாசன் என்பவர் விசாரணைக்கு வரும்படி நிவேதாவை அளித்துள்ளார். காவல் நிலையத்திற்கு வந்த நிவேதா துணை ஆய்வாளர் கண்ணதாசனிடம் எதற்காக என்னை விசாரணைக்கு அளித்தீர்கள் என கூறி வாக்குவாதம் செய்ததோடு கண்ணதாசனின் சட்டை பிடித்து இழுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் மற்றொரு துணை ஆய்வாளர் செல்வராஜ் இதுகுறித்து கேட்டபோது நிவேதாவின் தந்தை பரமசிவம் செல்வராஜிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தோள்பட்டையை கடித்துள்ளார். இதில் காயமடைந்த துணை ஆய்வாளர் செல்வராஜ் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தந்தை மகள் இருவரையும் கைது செய்தனர். கெங்கவள்ளி அருகே தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருந்த 2 ஏக்கர் அரசு நிலத்தை வருவாய்த்துறையினர் மீட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அடுத்த ஆணையம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட புதூர் கல்லுடைச்சான் கொட்டகை பகுதியில் 2 ஏக்கர் அரசு நிலத்தினை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக வந்த புகாரின் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் நிலத்தை அளவீடு செய்தனர். அதில் தனிநபர்கள் அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட 2 ஏக்கர் அரசு நிலத்தினை வட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் மீட்டனர். மேலும் அங்கு அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்க காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஆளுநராக பதவியேற்றவுடன் நான் சென்ற முதல் இடம் முருகன் கோவில் என்றும் அதை கட்டியவர் ஒரு இஸ்லாமியர் என்றும் வெவ்வேறு தெய்வங்களை வழிபட்டாலும் நாம் அனைவரும் பண்பாட்டு ரீதியில் சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து வருகிறோம் என்று மதுரையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. மாநாடு முன்னேற்பாடுகள் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு இந்து அமைப்பை சார்ந்த தலைவர்கள் மாநாட்டு திடலுக்கு தினமும் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முருக பக்தர் மாநாடு நடைபெறும் திடலுக்கு வருகை புரிந்தார். அதன் பின்னர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புராணங்களை தாண்டி முருகன் தமிழ் கடவுள் என்றும் தமிழர் அதிகம் வழிபடும் கடவுள் முருகன் என்றும் என்னுடைய குல தெய்வமும் முருகன்தான் என்றும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் ஆளுநராக நான் பதவியேற்றவுடன் நான் சென்ற முதல் இடம் முருகன் கோவில் எனவும் அதை கட்டியவர் ஒரு இஸ்லாமியர் எனவும் வெவ்வேறு தெய்வங்களை வழிபட்டாலும் நாம் அனைவரும் பண்பாட்டு ரீதியில் சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து வருகிறோம் எனவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்தார். சிவனுக்கு மகனாக பிறந்தவர் என்று புராணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதையெல்லாம் தாண்டி முருகன் ஒரு தமிழ் கடவுள். இந்திய சப்கான்டினில் மிக பழைய காலத்திலிருந்து இங்கிருந்த மக்கள் தமிழர்கள் வழிபட்ட முக்கியமான தெய்வம் முருகன். அவரை அதிகம் வழிபட்டவர்கள் தமிழர்கள். தமிழர்கள் அதிகம் வழிபடும் கடவுள் முருகன் என்பது என்னுடைய எண்ணம். நான் என்னுடைய சிறு வயதில் பள்ளி பருவத்திலிருந்து தமிழ்நாட்டில் நான் படித்தேன், வளர்ந்தேன். முக்கியமாக என்னுடைய குலதெய்வம் முருகன் தான். முருகனுக்கு உரிய நாட்களில் இன்றும் எங்கள் வீட்டில் சிறப்பு பூஜை நடக்கும். எனக்கு முருக கடவுள் மீது தனிப்பட்ட பக்தியும் நம்பிக்கையும் உண்டு. அதனால தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன். மதுராந்தகம் அடுத்த பெரும்பாக்கம் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற விழாவில் தவசு மரத்தில் ஏறி ஒற்றை காலில் நின்று தவம் செய்து அர்ஜுனன் வீசிய எலும்புச்சை கனிகளை பெண் பக்தர்கள் தன்னுடைய செயலி முந்தானையில் பிடித்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பெரும்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் திருக்கோவிலின் திருவிழா வைகாசி மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்டு ஆண்டுதோறும் 18 நாட்கள் அக்னி வசந்த மகாபாரத பெருவிழா விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு விழாவில் தினம்தோறும் சொற்பொழிவு மற்றும் மகாபாரத தெருக்கூத்து நாடகம் நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய நிகழ்ச்சியான அர்ஜுனன் தபசு நடைபெற்றது. இதில் அர்ஜுனன் வேடமிட்ட நாடக கலைஞர் 90 அடி உயரம் கொண்ட தபசு மரத்தில் ஏறி ஒற்றை காலில் சூரிய பகவானை நோக்கி தபம் செய்த பின்னர் தபசு மரத்திலிருந்து அவர் கொண்டு சென்ற எலும்புச்சை கனிகளை வீசினார். இந்நிலையில் திருமணம் ஆகாதவர், நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். இதனால் தபம் செய்த பின்னர் அர்ஜுனன் வீசிய எலும்புச்சை கனிகளை ஏராளமான பெண் பக்தர்கள் சேலையின் முந்தானையில் பிடித்தனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பாரத சாரணியர் இயக்க மாவட்ட அலுவலகத்தினை சேலம் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் ஸ்ரீராம் திறந்து வைத்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பாரத சாரணியர் இயக்கம் சார்பில் மாவட்ட தலைமை அலுவலகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சேலம் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் ஸ்ரீராம் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். விழாவில் வருவாய் கோட்டாட்சியர் பிரியதர்ஷினி, ஆத்தூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார், மாவட்ட கல்வி அலுவலர் கபீர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆத்தூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் சாரணர் கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சாரணர் இயக்கத்தை தோற்றுவித்த ராபர்ட் பேடன் பவுல் திருவுருவ படத்தை மாவட்ட கல்வி அலுவலர் கபீர் திறந்து வைத்தார். விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர், சாரணர் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று கல்லூரியில் சேராத மாணவர்களை அலைபேசியில் அழைத்து பேசிய கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தேவையான உதவிகளை வழங்குவதாக உறுதியளித்தார். கோவை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று தற்போது வரை கல்லூரியில் சேராத மற்றும் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளை கண்டறிந்து மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தன்னுடைய அலைபேசியில் அழைத்து மாணவர்களை பள்ளிக்கு வருமாறு அழைத்து அவர்களின் உயர்கல்வி இடைநிற்றலை தவிர்க்கும் வகையிலும் கல்லூரி கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலும் எடுத்துரைத்தார். மேலும் தேர்ச்சி பெறாத மாணவர்களை 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வில் பங்கேற்க தேவையான உதவிகளை பள்ளிகளின் மூலம் செய்திட உத்தரவிட்டார். அதன் பின்னர் கல்லூரியில் சேருவதற்கு பொருளாதாரம் தடையாக இருக்கும் மாணவ மாணவிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதாகவும் மாணவ மாணவிகள் உயர்கல்வி தொடர எந்த ஒரு தடையானாலும் அதை நிவர்த்தி செய்திட மாவட்ட நிர்வாகம் தயாராக இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து துணி வணிகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முகாமில் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது கல்வியை தொடர கல்வி உதவித்தொகை வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் விண்ணப்பங்களை அளித்தனர். ஈரான் மற்றும் பாலஸ்தீன மக்கள் மீது போர் தொடுத்துள்ள இஸ்ரேல் நாட்டை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கன்னியாகுமரி பாதுகாப்பு இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் இடையே 6 நாட்களாக ஏவுகணை தாக்குதல் நடைபெற்று வருகிறது. இதேபோன்று பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் பல்வேறு போர்க்குற்றங்களை செய்து வருவதாக பலதரப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் ஈரான் மற்றும் பாலஸ்தீன மக்கள் மீது போர் தொடுத்துள்ள இஸ்ரேல் நாட்டை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாநகராட்சி பூங்கா முன்பு கன்னியாகுமரி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பச்சை தமிழகம் கட்சியின் தலைவர் சுப உதயகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்று இஸ்ரேல் நாட்டிற்கு எதிராக கோஷமிட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அப்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போர் குற்றவாளி என அறிவித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், காசாவில் உள்ள அனைத்து விதமான உதவிகளும் சென்று சேர உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இது தொடர்பாக சுப உதயகுமார் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், ஆரணி அடுத்த வெள்ளேரி கிராமத்தில் உள்ள ஏரியில் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக் கொண்டு மணல் மாஃபியாக்களுக்கு ஏரி மண்ணை தாரை வார்ப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த வெள்ளேரி கிராமத்தில் உள்ள ஏரியில் வண்டல் மண் அள்ளுவதற்கு ஆரணி வட்டார வளர்ச்சி அலுவலர் உரிமம் வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் உரிமத்தை மீறி மணல் மாஃபியாக்கள் திமுக புள்ளிகளை கையில் வைத்துக் கொண்டு அளவிற்கு அதிகமான ஏரி மண் கடத்தலில் ஈடுபடுவதாகவும் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக் கொண்டு இதனை கண்டும் காணாமல் மணல் மாஃபியாக்களுக்கு ஏரி மண்ணை தாரை வார்க்கின்றனர் எனவும் காவல்துறையினர் கும்பகர்ணன் தூக்கத்தில் இருப்பதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குடியாத்தம் தொகுதியில் திமுக அரசு 4 ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வடக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நேருஜி நகர் பகுதியில் நடைபெற்றது. கூட்டத்தில் அணைக்கட்டு சட்டப்பேரவை உறுப்பினர் நந்தகுமார் கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகளை குறித்து பேசினார். அப்போது மக்களுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தியது திமுக அரசு என்றும், வீடு இல்லாதவர்களுக்கு விரைவில் அரசின் வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்றும், விடுபட்டவர்கள் கலைஞர் உரிமை தொகை பெறுவதற்கு ஜூலை மாதம் முதல் விண்ணப்பம் செய்யலாம் என்றும் தெரிவித்தார். கூட்டத்தில் குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சக்தியானந்தம், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஜெயபிரகாஷ், திமுக மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பிரம்மபுரம் பழனி, மாவட்ட துணை செயலாளர் அரசு, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜ்கமல் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் காங்கிரஸ் நெசவாளர் அணி சார்பில் நடைபெற்ற ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழாவில் ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்ட காங்கிரஸ் நெசவாளர் அணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா குடியாத்தம் பேருந்து நிலையம் அருகில் கொண்டாடப்பட்டது. விழாவில் நெசவாளர் அணி மாவட்ட தலைவர் தேவராஜ் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கினார். இதில் மாநில துணைத் தலைவர் நயீம் பர்வேஸ், ஜோதி ஜலேந்திரன், ஜெயவேலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருச்சி அருகே சாலை விபத்தில் கோட்டாட்சியர் உயிரிழந்த பரிதாபம். கோட்டாட்சியர் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி இரங்கல் தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இஸ்ரேல் ஈரான் இடையே 8வது நாளாக தொடரும் போர். ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த அமெரிக்கா பரிசீலனை. போர் நிறுத்தத்தை 2 நாட்டு தலைவர்கள்தான் தீர்மானித்தனர். முதல் முறையாக ஒப்புக்கொண்டார் ட்ரம்ப். இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரில் அமெரிக்க ராணுவம் தலையிட்டால் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ரஷ்யா எச்சரிக்கை. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் வரும் 25, 26ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.